ஃபைனலி சமந்தா ரிவீல் பண்ணிட்டாங்க, எஸ் ஐம் பிரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மாயந்தி பங்காரம் தேங்க்யூ மீட்ல அவங்க சொல்லணுன்ற இன்டென்ஷன்லாம் சொல்லல. நடந்துட்டு இருந்த பிரஸ் மீட்ல ஒரு பர்சன் வந்து கேட்கும் போது ஒரு சின்ன பிரேக் எனக்கு வந்து தேவைப்படுது, மெட்டர்னிட்டி பிரேக் வந்து தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. அது கூட சொன்னாங்க, அதே தெலுசு கதை, அதாவது எனக்கு அதான் உங்களுக்கே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரியலி வெரி கியூட் தட் மூமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லணும். மாயந்தி பங்காரம் மூவி கூட அவங்க வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு கம்பேக் மூவி தான் இது சொல்லணும். அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி மாயந்தி பங்காரம் வந்து ரொம்பவே வந்து பிளாக் பஸ்டரா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 55 crores மேல வந்து கிராஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ சமந்தா அவர்களுக்கு வந்து செட் ஆஃப் ஃபீமேல் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சம் இயர்ஸ்க்கு பிஃபோர் வரைக்குமே சமந்தா அவங்களோட லைஃப்ல நிறைய சாரோயிங்ஸ், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இது எல்லாமே தான் வந்து பார்த்துட்டு வந்தாங்க. பர்சனலாவும் சரி, ப்ரொஃபஷனலாவும் சரி, பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் பார்க்கும் போதே தெரியுது. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஓவர்லோடடா இருந்தது அவங்க ஃபேஸ்ல. இப்போ கூட நம்ம ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு குட்டி ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன் சொல்லணும்னா அகெயின் அவங்க ஒரு பிரேக் எடுக்க போறேன்னு சொல்லினதுனால. பட் ஆனா இப்போ அவங்க எடுக்க போற இந்த பிரேக் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் ஆன ஒரு பிரேக் தான். கண்டிப்பா அவங்க இந்த மெட்டர்னிட்டி பிரேக் எல்லாம் எடுத்துட்டு அகெயின் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. ஒரு உமன் இன்னொரு உமனை வந்து லவ் பண்றது, அவங்க ஹாப்பியா இருக்கிறத பத்தி நம்ம ஹாப்பியா இருக்கிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப நம்ம நெருங்கிய நண்பர்களுக்குள்ளதான் நடக்குமே தவிர்த்து ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் ஒரு ஃபேன்ஸ்க்குலாம் நடக்குமான்னு பார்த்தா அது நான் அவ்வளோ வந்து கேள்விப்பட்டது இல்லை. பட் ஆனா சம்ஹவ் எனக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்கு. ஓ மை காட், சமந்தா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்களா, அவங்க வந்து லைஃப்ல எவ்வளவு வந்து ஸ்ட்ரகிள் பார்த்திருக்காங்க, அவங்க லைஃப்ல எவ்வளவு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்திருக்காங்க. ஒரு கட்டத்துல சமந்தாவா அவங்க அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வந்து அகெயின் அவங்க கம்பேக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அவங்கள பத்தி பேசினது எல்லாமே பார்த்திருக்கோம். இது சமந்தா கூட இந்த மாயந்தி பங்காரம் தேங்க்யூ மீட்ல வந்து சொல்லியிருந்திருக்காங்க. எப்பவுமே ஒருத்தவங்க லைஃப்ல கஷ்டம் மட்டுமே இருந்துராது. ஒரு சர்டைன் டைம்ல அந்த கஷ்டத்தை தாண்டி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம மீண்டு வந்து நம்மளுக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைம் வரப்ப நம்ம இப்ப எவ்வளவு கவலைப்படுறோமோ அதை விட நம்ம டபுளா வந்து ஹாப்பியா இருப்போம். நம்மளோட லைஃபை ரொம்ப கலர்ஃபுல்லா மாத்திக்கணும்ன்றத நான் அதை கேள்விதான் பட்டிருக்கேன். பட் ஆனா இப்போ சமந்தா அவங்களோட விஷயத்துல நான் அதை வந்து கண்கூடா பாக்குறேன். ஸோ நான் ஃபீல் பண்ணதான் நீங்களும் ஃபீல் பண்ணீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.